அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்சய திருதை நாளன்று தங்கம் ஏன் வாங்க வேண்டும்? அப்படி என்ன அந்த நாளில் சிறப்பு இருக்கிறது? அதே சமயம் தங்கத்தை கடைக்காரர்கள் விற்று கொண்டிருக்கிறார்களே, அதனால் அவர்களுக்கு இழப்பு ஏற்படுமா என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். அட்சய திருதை என்பது என்ன என்று பார்த்தால், அட்சயம் என்பது குறைவில்லாத, அழிவில்லாத, பெருகுவதை தான் குறிக்கும் பொருளாக பார்க்கப்படுகிறது. அல்லது குறையாத வளங்களை கொடுக்கும் அமைப்பு அட்சயம் என்று சொல்லப்படுகிறது. திருதை என்பது அமாவாசைக்கு பிறகு வரும் 3ஆம் தேதியாக பார்க்கப்படுகிறது. இந்த 3ஆம் தேதி என்பது விரிவு மட்டுமல்ல, பெருக்கம், விருத்தி போன்றவற்றை உணர்த்தும் திதியாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த 3வது திதி இரண்டையும் சேர்த்து அட்சய திருதை என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய நாள் ஒரு மங்களகரமான நாளாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் அதை பல மடங்காக உயரும் அமைப்பு இன்றைய நாளில் உண்டு. அதிலும் குறிப்பாக நவ கிரகங்களிலே முதன்மை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். 1ஆம் எண் என்று சொல்லக்கூடிய சூரியனும் 2ஆம் எண் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் உச்சம் பெற்றிருக்கின்றன. பிதுர்காரகரான சூரியனும் மாதுர்காரகரான சந்திரனும் உச்சபலம் பெற்று அதீத பலத்துடன் இருக்கக்கூடிய வேளையில் ராசியின் அதிபதியான குருவின் 3ஆம் எண்ணான 3ஆம் தேதியில் இந்த அமைப்பு வருவதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு மேலும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. குருவின் நிறமான மஞ்சள் நிற பொருட்களை அன்றைய தினத்தில் வாங்கும் போது மிக பெரிய அளவில் யோகம் கிடைக்கும். அது மட்டுமல்லாது அன்றைய நாளில் தங்கம், வெள்ளி போன்றவை வாங்கி சேமிப்பதற்கான சிறப்பான யோகங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். இன்றைய தினத்தில் நீங்கள் சிறிது தங்கம் வாங்கி சேமிக்கும் போது அது பல மடங்காக சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதே போன்றுதான் கடகராசி அதிபதியான சந்திரன் உச்சம் பெற்றிருக்கும் போது, சூரியனும் உச்சபலம் பெற்றிருக்கும் போது கடைக்காரர்கள் தங்க நகைகளை விற்கிறார்கள். அப்படி விற்கும் போது அவர்கள் பல மடங்கு லாபம் வைத்து விற்கிறார்கள். அதனால் அவர்களுடைய வாழ்விலும் பல மடங்கு லாபம் விற்கக்கூடிய வகையில் இப்போது விற்றதை விட பல மடங்கு விற்கக்கூடிய யோகம் கிடைக்கும். எனவே அவர்கள் நீங்கள் சேமிப்பதை விட மிக பெரிய அளவில் யோகம் பெறுகிறார்கள், பாக்கியஸ்தானாக பார்க்கப்படுகிறார்கள். எனவே தங்கம் வாங்குவது சேமிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். அதைவிட தங்கத்தை விற்குவது மிகப்பெரிய அளவில் லாபத்துடன் விற்பது அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கும் நாளாக பார்க்கப்படுவது. தங்கம் வாங்கினாலும் விற்றாலும் யோகம் நிறைந்த அமைப்பு தான். ஆனால் அன்றைய தினத்தில் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். தங்க நகையை வைத்து கடன் வாங்குவதால் கடன் வளர்ச்சி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே சற்று கவனத்துடன் இருந்தால் போதும். அது மட்டுமல்லாது இந்த அட்சய திருதி நாளில் புராணங்களில் ஏராளமான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது அட்சய பாத்திரம் கிடைத்த நாளாக பார்க்கப்படுகிறது. குசேலனுக்கு செல்வம் கிடைத்த நாளாகவும், குபேரனுக்கு செல்வத்தின் அதிபதியாக கிடைக்கும் அமைப்பும் கிடைத்தது. பசிபோக்கும் நாளாகவும், மகாலட்சுமி தோன்றிய நாளாகவும், அது மட்டுமல்லாது ராமர் அவதரித்ததாகவும் பார்க்கப்படுகிறது. இப்படி ஏராளமான சிறப்பு இந்த அட்சய திருதி நாளில் நிச்சயமாக இருக்கிறது. அன்றைய நாளில் அதிர்ஷ்டம் வரக்கூடிய வகை தங்கத்தை வாங்குவது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக யோகத்தை ஏற்படுத்தும். தங்கம் மட்டுமல்ல, வெள்ளி, உப்பு, மல்லிகைப்பூ போன்றவற்றை வாங்குவதால் சிறப்பான வளர்ச்சி உண்டு. ஆனால் கடன் வாங்கக்கூடிய விஷயங்களில் மட்டும் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த அட்சய திருதி நாளன்று நிச்சயமாக தீங்கு நினைக்க கூடாது. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்மறையான எண்ணம் மேலும் வளரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே கவனத்துடன் இருக்க வேண்டும். அன்றைய தினத்தில் நிச்சயமாக விரதம் இருந்து தான தர்ம காரியங்களை மேற்கொள்ளுங்கள். குறிப்பாக அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து தனுசு ராசிக்காரர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடி பூஜை செய்யலாம். குறிப்பாக விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வது இரட்டிப்பு நன்மையை உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் தண்ணீர் நிரம்பிய குடத்தை தானமாக கொடுப்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அன்றைய தினத்தில் தனுசு ராசிக்காரர்கள் வீட்டின் வாசலில் கோலம் போட்டு விளக்கு வைத்து மாவிலை தோரணம் கட்டி வழிபாடு செய்வது ஏராளமான நன்மையை அன்றைய நாளில் உறுதியாகவே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பசுவிற்கு, விலங்கு, பறவைகள் என அனைத்திற்கும் உணவு கொடுங்கள். அதனால் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். தண்ணீர் வையுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான மாற்றம் கிடைக்கும். பசி என்று வந்தவர்களுக்கு ஒரு வாய் சோறாவது போடுங்கள். அப்போது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். உடையில்லாதவர்களுக்கு அன்றைய தினத்தில் புத்தாடை வாங்கி கொடுங்கள். இப்படி தான தர்ம காரியங்களை மேற்கொள்வதால் அடுத்தடுத்து தான தர்ம காரியங்களை 100 மடங்கு 1000 மடங்கு செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு செல்வ வளம் வந்து கொண்டே இருக்கும். அப்படி வருவதால் நிச்சயமாக குறைவில்லாத வளர்ச்சி
வளர்ச்சி காணக்கூடிய அமோகமான யோகம் உங்களை தேடி வரும். எனவே இந்த அட்சய திருதி நாளில் மங்களகரமான காரியங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள். அவை வளர்ச்சி நிறைந்தவையாகவும் அமேகமான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவையாகவும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கும்.